வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 3, 3வது நாள் படிப்பினைக்கு. 3rd chapter ஷேரிங்க்கு உங்களை வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. ஆனாலும் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்ட உணர்வு, புரிந்து கொண்ட திருப்தி உங்களில் அநேகர் வெளிப்படுத்தினீர்கள். கர்த்தர் தாமே மீதியான இந்த 38 நாட்களும் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடுவாராக. மே திஸ் ஸ்டடி டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை இந்த போதனைகள் மாற்றியமைப்பதாக, நன்மைக்கு ஏதுவான மாற்றத்தை கொண்டு வருவதாக. லெட் திஸ் புக் transform you and transform you for the better. Amen. இந்த 3வது சாப்டர், அதனுடைய தலைப்பு, உங்களது வாழ்க்கையை உந்தி தள்ளுவது எது? What drives you? What drives your life? இந்த புஸ்தகத்தினுடைய பேரு Purpose Driven Life. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நோக்கம்தான் முன்னிருந்து நடத்த வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்க வேண்டும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் பிடித்து கொள்ளும்படி என்று பர்பஸ் ட்ரிவன் லைஃப் வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Turn your Bibles to Philippians chapter, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Philippians chapter 3. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். This is right thinking. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எண்ணுகிறதில்லை என்று 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:13. அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். I do not want to have this wrong thinking that I arrived. அதற்கு மாறாக என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, the purpose for which I have been called, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப it is the purpose for which God called Paul that Paul is pursuing. அழைக்கப்பட்ட காரியத்திற்காகத்தான் பிரயாசப்படுகிறார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த லக்கு என்ன? தேவன் அவருக்கு எதை செய்ய வேண்டும் என்று அழைத்தாரோ கொடுத்தாரோ அது. லிசன், அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படும் பொழுது
2 கேள்வியை கேட்டார். ஆண்டவரே, நீர் யார்? லார்ட், who are you? 2வது கேள்வி, what would you have me to do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? முதலாவது கேள்வி ரட்சிப்புக்கு ஏதுவான கேள்வி. 2வது கேள்வி purpose based question. ரட்சிக்கப்பட்ட உடனே I want to know, நீங்க எனக்கென்று என்ன வைத்திருக்கிறீங்க? கடைசியில ஓட்டத்தின் முடிவில் 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். Paul had this assurance within him that he completed his life's mission. தன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த திட்டத்தை செய்து முடித்த ஒரு நிறைவு அவருக்கு இருந்தது. இந்த அழைக்கப்பட்டதிலிருந்து இந்த முடிக்கிற வரை அவருக்கு இந்த பர்பஸ் ட்ரிவன் ஒரு ஓரியன்டேஷன் தான் அவருடைய லைஃப்ல இருந்தது. ஒரு முறை அவரை கல்லெறிந்து கொன்றுவிட்டோம் என்று நினைத்து அவருடைய சடலத்தை ஊரை விட்டு வெளியில இழுத்து போட்டார்கள். ஆனால் அவர் சாகவில்லை. அவர் அந்த கோமா ஸ்டேஜிலிருந்து விழிப்படைந்து எழுந்திருந்து மறுபடியும் அதே கிராமத்திற்குள்ளே போகிறார். A purpose-filled person will not fear. பயம் அவனுக்கு இருக்காது. நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பேஷன் தான் அவனுக்குள்ள கொந்தளித்து கொண்டிருக்கும். ஒரு முறை சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணையில இருக்கும் பொழுது அகரிப்பா என்ற ஒரு ராஜா வந்து கேட்கிறான். அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. I am not disobedient to the heavenly vision. அந்த தேவன் தந்த பர்பஸ் இருக்கிறதே, அதையே நான் மையமாக வைத்து ஓடுகிறேன். ஆகவே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க மாட்டேன். எருசலேமுக்கு போனால் ஆபத்து என்று தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறது. போக வேண்டாம் என்று பலர் ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் அவரை அந்த பாதை வழியாய் போக சொன்னதை உணர்ந்து, அது ஒரு ஆபத்து நிறைந்த, அவரை கைது செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் அவர் போகிறார். A purpose-filled person, a purpose-driven person will not care about any odds or obstacles in life. வாழ்க்கையில் வருகிற எந்த தடைகளையும் கண்டு மிரளுவதில்லை, தடுமாறுவது இல்லை, தத்தளிப்பது இல்லை, திணறுவது இல்லை. The passion to fulfill the purpose will be there in a purpose-driven life வாழுகிற ஒரு நபருக்கு. ஆமென். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல the ministry call, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல மறுபடியுமாக அழைப்புக்குள் ஒரு அழைப்பு, மிஷனரி கால். அதற்கு பிறகு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து அழைக்கிற ஒரு அழைப்பு, மாசிடோனியன் கால். Acts 9 ministry call, Acts 13 missionary call, Acts 16 Macedonian call. பொதுவான அழைப்பு ஊழியத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு அழைப்பு, ஸ்பெசிபிக் கால் as a missionary. பிறகு ஸ்பெசிபிக் கைடன்ஸ் டு a region. ஆண்டவர் நமக்கு வழிநடத்துதலை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் நித்தம் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். I will guide thee continually. I think it is in Isaiah chapter 58 and 11 if I'm not wrong. Let me look at it.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம், ஐ அம் ரைட், verse 11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, the Lord will guide you daily. இங்கிலீஷ் பைபிள்ல I will guide thee continually என்று இருக்கிறது. இடைவிடாமல் நான் உன்னை நடத்துவேன். இப்பொழுது இந்த purpose driven life புக் படித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், கவனியுங்கள். I want you to understand this. ஏனென்றால் கடந்த 2 நாட்கள் நீங்கள் எழுதின சினாப்சிஸை நான் வாசிக்க ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று அதிகமாக உணர்த்தப்பட்டேன். தேவன் நோக்கத்தை வெளிப்படுத்துவார், அவர்தான் வெளிப்படுத்துவார் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்க, அதற்குள்ளாக அநேகர் உங்களில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அதை எப்பொழுது தேவன் வெளிப்படுத்துவார், அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட வேளை வைத்திருக்கிறாரா என்றெல்லாம் எழுதியிருக்கிறதை நான் பார்த்தேன். My dear friends, listen. This book is not a book that tells you how to know the will of God. In the purpose driven life book, தேவ சத்தம் கேட்பது எப்படி என்ற போதனையை கொடுக்கிற ஒரு புஸ்தகம் அல்ல. This book is not about hearing God's voice. It doesn't teach you how to hear God's voice. That is a subject that we can teach. That is a subject that we should be aware of. அந்த பாடத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆக்சுவலா சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றே அவசியம் இல்லை. ஒருவரோடு உள்ள உறவிலே நாம் பழக அவர்களுடைய குரல் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். எனிவே, அதை குறித்து நிறைய காரியங்களை பேசலாம். தேவன் எப்படியெல்லாம் பேசுவார் என்றெல்லாம் படிக்கலாம். இப்ப இந்த புஸ்தகத்துல இந்த முதல் 2 சாப்டர்ல நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கிரியேட்டட் பர்சனுக்கு கிரியேட்டர் தான் சொல்லுவாரு என்ற காரியங்களை சொல்லுவதற்கு காரணம், அவர் எழுதி கொடுத்திருக்கிற பைபிள் இருக்கிறதே, மேனுவல் இருக்கிறதே, நமக்கு அதிலே எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக எல்லா மனிதனுக்கும், இங்க பாருங்க, எல்லா மனிதனுக்கும் the general purpose, ஒரு 5 நோக்கங்கள் ஆண்டவர் எப்ப வெளிப்படுத்துவாரு அப்படிங்கிற கேள்விகளை நான் உங்களுடைய சினாப்சிஸ்ல சிலருடைய காரியத்துல நான் படித்ததுனாலே சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுடைய ஸ்பெசிபிக் கால், ஸ்பெசிபிக் பர்பஸ் தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார், அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்காக இந்த போதனை இல்லை. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் பர்சியூ. பட் இந்த புக்கினுடைய ஸ்கோப் என்ன தெரியுமா? பைபிள்ல ஆண்டவர் மனிதனுக்காக வைத்திருக்கிற, எந்த மனிதனுக்கும் வைத்திருக்கிற அந்த பொதுவான ஜெனரல் பர்பஸ். ஃபர்ஸ்ட், நீங்க ரன்வேல ஓடுங்க, ஒரு ஏரோப்ளேன் ரன்வேல ஓடுற மாதிரி, அதற்கு பிறகு நீங்க டேக் ஆஃப் ஆகலாம். இப்ப நிறைய பேர் நீங்க இப்பொழுதே டேக் ஆஃப் மோட்ல இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஐ எம் கிளாட் தட் ஐ எம் ரீடிங் யோர் synopsis and then continuing to teach so that I can bring perspective. உங்களுக்கு கண்ணோட்டத்தை கொடுக்கிறதற்கு அது உதவியாக இருக்கிறது. Continue to read the book. நீங்கள் இந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசிங்க. 5 நோக்கங்கள். இதுல முதல்ல நீங்க கரெக்டா உட்காருங்க. You come and place yourself in the right grid of the purposes of God. எந்த இடத்துல நீங்க இருக்கணும், எப்படி நீங்க செயல்படணும், என்ன காரியத்துல எல்லாம் நீங்க செயல்படணும் என்றெல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக, எப்படி ஒரு பள்ளி மாணவன் முதல் 10 வருட படிப்புல ஜெனரலா எல்லாரும் மேத்ஸ் படிக்கணும், எல்லாரும் ஹிஸ்டரி படிக்கணும், எல்லாரும் ஜியோகிராஃபி படிக்கணும், எல்லாரும் சயின்ஸ் படிக்கணும் இல்லையா, எல்லாரும் லாங்குவேஜ் படிக்கணும். அது போல
அந்த ஜெனரல் ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு தெரியுமா? அதற்கு பிறகு 10th அப்புறம் தான் +1 +2க்கு நீங்க போகும் பொழுது யூ கெட் டு சூஸ் த ட்ராக். கெரியர் கைடன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஜெனரலா உலகத்துல. அதற்கு பிறகு காலேஜுக்கு போகும்பொழுது ஈவன் யூ நேரோ இட் டவுன். அதற்கு பிறகு யூ ஈவன் நேரோ இட் டவுன். எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது எல்லாரும் அந்த மெடிசன், பேசிக் மெடிசன் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எம்டிக்கு போகும் பொழுது ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுகிறது புரிகிறதா? டோன்ட் திங்க் அபவுட் ஸ்பெஷலைசேஷன் ரைட் அட் த பிகினிங். Do the basics first. Amen. And that will be very obvious as you read this book. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய ஜெனரல் பர்பஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பொதுவான அழைப்பு, பிறகு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் மிஷனரி அழைப்பு, அதற்கு பிறகு ஸ்பெசிபிக் கைடன்ஸ், மினிஸ்ட்ரி கால் ஆக்ட்ஸ் 9, மிஷனரி கால் ஆக்ட்ஸ் 13, மேசிடோனியன் கால் Acts 16. அப்படி ப்ரோக்ரசிவா இருக்கிறது போல உங்களுக்கும் இந்த ஜெனரல் பர்பஸ்க்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களுக்கு ஸ்பெசிபிக் பர்பஸ், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. So I just want to make sure that you get this right. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? பைபிளை படிங்க, இந்த புத்தகத்தை முழுமையா வாசித்து முடிங்க. You will discover the general purpose. That itself is enough for many people. நிறைய பேருக்கு வாழ்க்கையில அந்த ஜெனரல் பர்பஸ்ல ஒழுங்கா இருந்தாலே போதுமானது. எல்லாரும் கல்லூரி படிப்பு படிக்க போவது இல்லை. நான் சொல்லுகிறது புரிகிறதா? எல்லாரும் ஸ்பெஷலைஸ் பண்ணுவதில்லை. மெடிசின்ல எம்பிபிஎஸ் படித்தவர்கள் ஜெனரல் they take care of the entire body. கரெக்டா? அதே போல நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து அதுல செயல்பட ஆரம்பிங்க. God will begin to use you in a very focused manner. Hallelujah. இப்பொழுது உங்களது வாழ்க்கையை உந்தித் தள்ளுவது எது? What drives your life? What basically motivates you? What propels you forward every day when you get up from your bed? எது உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கிறது? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் புதிய மொழியாக்கத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எரிச்சலும் பொறாமையுமே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்கான அடிப்படை நோக்கமாக இருக்கின்றதை நான் கண்டேன். எரிச்சலும் பொறாமையும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்கான அடிப்படை நோக்கமாக இருக்கின்றதை நான் கண்டேன். I observed that the basic motive for success is the driving force of envy and jealousy. சிலர் அவனை பார்த்து பொறாமப்பட்டு இவனை பார்த்து எரிச்சல் அடைந்து அவனை போல இல்லையே, அவனை போல இருக்கணுமே, அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லையே, எனக்கும் வேணுமே. See, what is driving you? ஒரு கொட்டேஷன் தாமஸ் கார்லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் சொன்னது, the man without a purpose is like a ship without a rudder, a wave, a nothing, a no man. தமிழ்ல சொல்றேன், நோக்கம் இல்லாத ஒரு மனிதன் சுக்கான் இல்லாத ஒரு கப்பலை போல இருக்கிறான். அவன் சுற்றி திரிபவன், ஒன்றுமில்லாதவன், அவன் ஒரு மனிதனே இல்லை. திருப்பி சொல்றேன், நோக்கமில்லாத ஒரு மனிதன் சுக்கான் இல்லாத ஒரு கப்பலை போல இருக்கிறான். அவன் சுற்றி திரிபவன், ஒன்றுமில்லாதவன், அவன் ஒரு மனிதனே இல்லை. பிரியமானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையும் உந்தித் தள்ளுவது ஏதோ ஒரு சக்தி. Everyone's life is driven by something. நூற்றுக்கணக்கான சூழ்நிலைகள், வாழ்க்கையின் மதிப்பீடுகள், வேல்யூஸ், பலவிதமான உணர்வுகள் மனிதனை
உந்தி தள்ளுகிறது. ஆனால் பொதுவாக உலகத்துல மக்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளினால், எப்படிப்பட்ட காரியங்களினால் அவர்கள் உந்தி தள்ளப்படுகிறார்கள்? ஒரு 5 காரியத்தை பார்க்க போகிறோம். How people are living their lives in general. உலகத்துல இன்றைக்கு மக்கள் எப்படி வாழுகிறார்கள்? அநேக மக்கள் குற்ற உணர்வினால் நடத்தப்படுகின்றனர். 5 விதமான பொதுவான காரியத்தை, the most common ones, உங்களோடு கூட புஸ்தக ஆசிரியர் பகிர்ந்து கொள்ளுகிறார், ரிக் வாரன் அவர்கள். நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். many people are driven by guilt. சிலர் மூர்க்கத்தினாலும் கோபத்தினாலும் நடத்தப்படுகின்றனர், resentment and anger. அநேக மக்கள் பயத்தினால் நடத்தப்படுகிறார்கள், they are driven by fear. அநேக மக்கள் பொருளாசையினாலே நடத்தப்படுகின்றனர். many people are driven by materialism. அநேக மக்கள் அங்கீகாரம் என்ற தேவையோடு நடத்தப்படுகின்றனர். many people are driven by the need for approval. ஒவ்வொன்றாக மிக வேகமாக பார்க்கலாம். சிலர் அல்லது பலர், அநேகர் என்று தான் எழுதுகிறார் ரிக் வாரன். many people are driven by guilt. குற்ற உணர்வோடு உள்ள ஓட்டத்தினாலும் வெட்கத்தை மறைக்கும் முயற்சியினாலும் அவர்கள் எதையும் செய்வார்கள். regret and shame. வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில காரியங்களை மூடி மறைப்பதற்காக அல்லது கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தையே நினைத்து, they don't live in the future, they don't live in the present, they live in the past. God's purpose is not limited by your past. தேவனுடைய நோக்கம், உங்க வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் உங்களுடைய கடந்த காலத்தின் காரியத்தை அடிப்படையிலே கொண்டு வரையறுக்கப்பட்டது அல்ல. You can be set free. நீங்கள் தவறே இழைத்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு யூ-டர்ன் பண்ணி நீங்கள் வரலாம். அந்த குற்ற உணர்விலேயே நீங்கள் இருக்க வேண்டாம். சிலர் செய்த தவறுக்காக குற்ற உணர்வோடு இருப்பார்கள். சிலர் செய்யாத குற்றத்திற்காக they will be too hard on themselves. நல்லது செய்ய போய் அவங்களுக்கு அது தீமையாக நடந்துருச்சுன்னா கடைசியில அதற்கு நீங்கள் பொறுப்பெடுத்து என்னாலதான் என்று சொல்லி, இல்ல, நீங்கள் அதை செய்யும் பொழுது குட் இன்டென்ஷனோடு செய்தீர்கள். இட் so happened that it didn't turn out well. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் ஒருத்தருக்கு உதவி செய்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி 2-3 பேருக்கு நான் செய்தது உடனடியாக எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னுடைய சொந்த அக்காவினுடைய திருமணம், my own sister's marriage. என்னுடைய 19வது வயதில் எங்க அப்பா இறந்து விட்டார். நான் தான் மூத்த மகன். எனக்கு ஒரு அக்கா உண்டு. மகன்களிலே நான் தான் முதன்மையானவன் எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு. என்னை விட 2 வயது பெரியவர்கள் என்னுடைய சகோதரி. அவர்களுக்கு 25 வயது இருக்கும் பொழுது, எனக்கு 23 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய திருமணத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். மிகவும் பண கஷ்டம். எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ தியாகங்கள் செய்து உறவினர்கள் எல்லாம் பார்த்து பேசி வெட்கப்படாமல் திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்தினோம். அந்த திருமணம் 6 மாதம் கூட நிற்கவில்லை. திருமண உறவிலே முறிவு. எங்க அக்கா அந்த பாதிப்புல மிகவும் அஃபெக்ட் ஆகி ஒரு டீப் டிப்ரெஷனுக்குள்ள போய் வாழ்க்கையை நாசமாகிவிட்டது. இன்றைக்கும் அவர்கள் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெட் கேர்ல தான் இருக்கிறாங்க. ஐ டு டேக் கேர் ஆஃப் ஹர். பட் நிறைய வருடங்கள் அதற்கு பிறகு 88 அவர்களுக்கு 1988 அவர்களுக்கு திருமணம் நடந்தது.
1988. This happened 37 years ago. அதற்கு பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஆண்டுகள் நான் மிகவும் மிகவும் ஒரு குற்ற உணர்வோடையே காணப்பட்டேன். எங்க அப்பா இருந்திருந்தா அவர் நல்ல முறையிலே திருமணம் செய்து வைத்திருப்பாரோ, எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லையோ, நான் ஃபெயில் ஆகிவிட்டேனோ, குற்ற உணர்வோடு உள்ள ஓட்டத்தினாலும் வெட்கத்தை மறைக்கும் முயற்சியினாலும் அதையே மனதிலே வைத்து எதிர்காலத்தை நோக்கி ஓடாமல் செயல்படுகிறவர்கள். They allow their past to control their future. கடந்த கால ஞாபக அலைமோதல்கள். They consciously punish themselves by sabotaging their own success. அதாவது அவர்களுக்கே அவர்கள் தண்டனை கொடுத்துக் கொள்ளுவார்கள். சிலர் தற்கொலை செய்து கொள்ளுவார்கள். என்னுடைய தம்பி, என்னுடைய கால், he had polio. அந்த தம்பியினுடைய கால் கொஞ்சம் அப்படி தாங்கி நடக்கிறதுனால அந்த காலை ஸ்ட்ரைட்டன் பண்ணுவதற்காக ஒரு நண்பர், நல்ல ஒரு நண்பர், என் தம்பியை ரொம்ப நேசிக்கிற ஒரு நண்பர், ஒரு இடத்துல சர்ஜரி பண்றாங்க. இந்த கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டடா இருக்கிற காரியத்தை ஸ்ட்ரெயிட் பண்ணிடுவாங்க, அந்த போனை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க, அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, ஒரு சர்ஜரி இருக்கிறது, நீ கொஞ்சம் வயதாகும் பொழுது நீ கொஞ்சம் அந்த ஹிப்பு வலி இல்லாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதற்கு வேண்டிய எல்லா மருத்துவ செலவுகளுக்கும் காசும் கொடுத்து உதவி ஹெல்ப் பண்ணாரு. பட் தட் சர்ஜரி went a failure. அவனுடைய கால் ஆம்பியூட்டேட் பண்ண வேண்டிய, அந்த காலை ஒரு காலை வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சர்ஜரி ஃபெயிலியர்னால. இந்த ஐடியாவை கொடுத்த உதவி செய்த நபர் பெரிய ஒரு குற்ற உணர்வோடு காணப்பட்டார். இல்லை, அவர் நல்ல எண்ணத்தோடு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு, அவர் குற்றத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறது புரிகிறதா உங்களுக்கு? இங்க பாருங்க, God turned a murderer Moses to become a leader. ஒரு கொலைகார மோசேயை ஆண்டவர் ஒரு தலைவனாக தேசத்திற்கு ஏற்படுத்தினார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு பயந்து குடும்பத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒரு கிதியோனை தேவன் ஒரு கரேஜியஸ் ஹீரோவாக ஆண்டவர் மாற்றினதை மறந்து போக வேண்டாம். He can do the same with you. We are all products of our past. நாம் நமது கடந்த காலத்தின் விளைவுகள். ஆயினும் அந்த சிறைக்குள் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Many today are in this condition. காயின் பாவம் செய்த பொழுது குற்ற உணர்வோடு தேவனை விட்டு பிரிந்தவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார், நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஆதியாகமம் 4:12. You will be a restless wanderer on the earth. வாழ்வின் நோக்கம் அறியாமல் அலைந்து திரியும் ஒரு அவல நிலை. சிலர் இப்படி குற்ற உணர்வில் நடத்தப்படுகிறார்கள். இரண்டாவது, அநேக மக்கள் மூர்க்கத்தினாலும் கோபத்தினாலும் நடத்தப்படுகின்றனர். Many people are driven by resentment and anger. They hold on to the hurts and never get over it. வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் அதை ரிலீஸ் பண்ணாம, அந்த வலியை வேதனையை ரிலீஸ் பண்ணாம, மன்னிப்பு வழங்காமல் அதை மனதிற்குள்ளேயே மறுபடியும் ரிஹர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நடந்திருக்கிற சம்பவம் என்னமோ ஒரு முறை தான் நடந்திருக்கும், ஆனால் அதை திருப்பி 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 யோசித்து, இவா அப்படி சொல்லிட்டாளே, இவா அப்படி சொல்லிட்டாளே,
இவா அப்படி சொல்லிட்டாளே. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. பட் கர்த்தர் காயத்தை ஆற்றுவார். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை அப்படியே அடைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வெடித்து கிளம்புவார்கள். அவர்கள் பக்கத்துல போனாலே they'll be tensed, they'll be react, they will pour out their anger on some people. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இப்படிப்பட்ட ஆட்கள், நீங்கள் யார் மேல கோபமா இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களால பாதிக்கப்படுகிறதை விட நீங்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறீர்கள். உங்களை ஒரு முறை காயப்படுத்தினவர்கள் தொடர்ந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. நீங்கள் அதை நினைத்து நினைத்து நீங்களே உங்களை காயப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். யோபு 5:2 சொல்லுகிறது, கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். Don't hurt yourself with bitterness. கசப்பு என்ற வேர் உங்களுக்குள் வரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மருமகளோடு சண்டை, ஏதோ ஒரு வார்த்தையை அவள் சொல்லியிருப்பாள், அதை வைத்துக்கொண்டு அடுத்த 10 வருஷம் பேசாமல் இருக்கிற மாமியார் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பக்கம் வராமல் பல வருடங்கள் தனித்து கிடக்கிற மருமகள். See, you are being led by resentment and anger. இது நல்லதில்லை. குற்ற உணர்வினால் நடத்தப்படுகிறது, கோபத்தினால் நடத்தப்படுகிறது, கசப்பு உணர்வினால் நடத்தப்படுகிறது. மூன்றாவது, அநேக மக்கள் பயத்தினால் நடத்தப்படுகின்றனர். They are driven by fear. Fear driven people will sooner or later lose their destiny. பயப்படுகிறவர்கள் தேவ நோக்கத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக யாத்திராகம் 14 நிற்கிறார்கள். அவர்கள் கானானுக்கு போக வேண்டும் என்ற அந்த பர்பஸ் தேவன் வெளிப்படுத்தி கொண்டு போகிற பாதையில பயம் வந்து விட்டது. திரும்பி போய்விடலாம் என்று சொன்னார்கள். You lose focus of the purpose and destiny that God had for you. பயம் உங்களை கிரிப்பல் பண்ணிரும், முடங்கி போக செய்யும். சமீபத்தில் சில ஊழியர்கள் இந்த பரமன் கேணியில நடக்கிற ஊழியர்கள் முகாமுக்கு வர முடியாமல் பயத்திலே ஒதுங்கி இருக்கிறார்கள். பயம், fear will cripple you. பயப்படுறவன ஆண்டவரும் பயன்படுத்த மாட்டாரு, பிசாசும் குமரிடுவான். கிதியோனின் படையில ஆண்டவர் சொன்னாரு, பயப்படுறவங்களை வீட்டுக்கு அனுப்பிறேன். 10,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. God doesn't want to include in his army those with that fear element. பயம் இருக்கிறவர்களை தேவன் அவருடைய சேனையில் சேர்த்துக் கொள்வது இல்லை. 1 சாமுவேல் 17 கோலியாத் வந்து கொக்கரிக்கும் பொழுது இஸ்ரவேல் ராணுவம் மிகவும் பயந்தது. சவுல் ராஜா மிகவும் பயந்தான். பயப்பட பயப்பட பலவீனப்பட்டு போவோம். பயப்பட பயப்பட நம்முடைய தரிசனம், பார்வை மங்கிவிடும். தரிசனம் வேண்டாம் என்று பாதுகாப்பு நிலைக்கு போவதற்கு திட்டமிட்டு விடுவோம். பயப்படுகிறவர்கள் விசுவாசத்திலே எதையும் செய்ய மாட்டார்கள். பயப்படுகிறவனுக்கு விசுவாசம் இருக்காது. Fear and faith don't exist together. விசுவாசத்துல தான் நம்ம முன்னேற முடியும் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் பயம் நம்மை பின்னடைவுக்குள்ள கொண்டு போகும். Fear is a self-imposed prison. You cannot come out and you need to be free. பயப்படாதே 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 என்று ஆண்டவர் பலமுறை பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு. பயப்படாதே என்பது வாக்குத்தத்தம், பயப்படாதே என்பது கட்டளை, நான் பயப்பட மாட்டேன் என்பது தீர்மானம். It's a choice, it's a command and it's a promise.
And Bible repeatedly uses this phrase, fear not. For people do live in fear. பயத்தினால மக்கள் தேவனுடைய திட்டத்திலிருந்து ஒதுங்கி இருப்பார்கள். இந்த பயத்திலிருந்து வெளியில வரணுமா? 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love casts out fear. Faith and love are antidotes of fear. அன்பும் விசுவாசமும் பயத்திற்கு எதிரிகள், பயத்திற்கான பரிகாரங்கள். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. பயமில்லை என்றால் அன்பு இருக்கும், பயமில்லை என்றால் பலன் இருக்கும், பயமில்லை என்றால் தெளிந்த புத்தி இருக்கும். மாறாக பயம் இருந்தால் சுயநலம் தான் இருக்கும். மோசேயை குற்றப்படுத்தினார்கள் பயந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள். பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆதாம், நீர் கொடுத்த பெண் தான் என்னை என்று சொல்லி அன்பில்லாமல் சுயநலமாக பேசினான். அன்பு இருக்காது பயம் இருக்கிற இடத்துல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும். அப்ப பயம் இருந்தா அன்பு இருக்காது, சுயநலம் இருக்கும். 2வது, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலனும். அப்ப பயம் இருந்தா பலன் இருக்காது, வீக் ஆயிரும். இஸ்ரவேல் ராணுவம் பயந்து கோலியாத்தை பார்த்து பலவீனப்பட்ட நிலையிலே இருந்தார்கள், முன்னேற முடியாது. யூ டோன்ட் ரைஸ் அப் வித் ஸ்ட்ரெங்த், யூ பிகம் வீக். கடைசியா தெளிந்த புத்தின்னு போட்டிருக்கு. அப்படின்னா பயம் இருந்தா அந்த தெளிந்த புத்தி கூட இருக்காது. யூ பிகம் இன்சேன், யூ பிகம் கிரேசி, யுவர் மென்டல் கண்டிஷன் கெட்ஸ் அஃபெக்டட். சொல்றது புரியுதா? ஆமேன். 3வது, பயம் உந்தி தள்ளுகிறது. 4வது, அநேக மக்கள் பொருளாசையால் நடத்தப்படுகின்றனர். பொருளாசையால் நடத்தப்படுகின்றனர். மெட்டீரியலிசம். நிறைய பொருட்களை வாங்கணும், மோர் மணி, மோர் வெல்த், மோர் மெட்டீரியல்ஸ். இது ஒரு தவறான எண்ணம், இது ஒரு மிஸ்கன்செப்ஷன். இது நம்மை பாதுகாப்பாக வைக்கும், இது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், இது முக்கியம் என்று நினைக்கிற காரியம். இது ஒரு மாயை. It's a myth. Real security can only be found in that which cannot be taken away from you, your relationship with God. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு பிரிக்காத கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதே. பவுல் சொல்லுகிறானே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? That is what is going to keep you safe. சென்னையில் ஒரு பாஸ்டருடைய மனைவி வட இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று உற்சாகத்தோடு திரும்பி வந்த அந்த ஊழியர் மனைவி சொன்னாங்க, முதல்ல வீடை கட்டு. எனக்கு ஒரு வீடை கட்டாம நீ பீகார் வட இந்தியான்னு போனீன்னா அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊழியரும் அதோடு கூட நின்று விட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அந்த மெட்டீரியல் நீடு, அந்த அவர்கள் சேஃப் நினைக்கிற பாதுகாப்பு, செக்யூரிட்டி நினைக்கிற அந்த மெட்டீரியலிஸ்டிக் காரியம், அது தேவனுடைய நோக்கத்திலிருந்து அவர்களை பின்னடைவுக்குள்ள கொண்டு போக செய்கிறதே. பிரியமானவர்களே, இந்த வீடு, இந்த பொருள், பணம் எல்லாம் ஒரு நாள்ல ஒளிஞ்சு போயிடும். ஒரே நாள்ல எல்லாம் கூட போகக்கூடும். யோபுக்கு எல்லாம் போயிருச்சு ஒரே நாள்ல. மெட்டீரியலிசம் அதெல்லாம் மாயை, மாயை, மாயை. பிரசங்கி புஸ்தகத்துல சாலமோன் எல்லாவற்றையும் பார்த்தவர் சொல்லுகிறார், எல்லாம் மாயை. 5வதாக, முதலாவதாக குற்ற உணர்வினால நடத்தப்படுகிறார்கள். 2வது கோபத்தினால் நடத்தப்படுகிறார்கள். 3வது பயத்தினால நடத்தப்படுகிறார்கள். 4வதாக பொருளாசையினால நடத்தப்படுகின்றார்கள். 5வதாக many people are driven by the need for approval. அநேக மக்கள் அங்கீகாரம் என்ற தேவையோடு நடத்தப்படுகின்றனர். மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்காக ஓடுகிறவர்கள். பெற்றோர், வாழ்க்கை துணை, ஸ்கூல் டீச்சர், பிள்ளைகள்,
நண்பர்கள், இப்படி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள், அவர்களுடைய அங்கீகாரத்திற்காக ஓடுதல், அவர்கள் நம்மை பாராட்டணும். They allow the expectation of others to control their lives. மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. பியர் பிரஷர், சகாக்களிடமிருந்து வரும் ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள், என்னை குறித்து அவன் என்ன நினைப்பான் என்ற எண்ணங்கள். ரிக் வாரன் ஒன்றை சொல்லுகிறார், unfortunately those who follow the crowd usually get lost in it. கூட்டத்தையே பார்த்து எல்லாரும் செய்கிறார்கள் என்ற காரியத்தையே நினைத்து எல்லாரும் போகிறது செய்ய போகிறாயா நண்பனே, நீ அந்த கூட்டத்திலே காணாமல் போவாய். தனித்து நில், தேவன் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்திலே நிலைத்து நில். எல்லாரும் ஒன்று சொன்னாலும் தேவன் சொல்லுகிறது தான் முக்கியம் என்பதை நீ கருது. ரிக் வாரன் தொடர்ந்து சொல்லுகிறார், I don't know all the keys to success, but one key to failure is to try to please everyone. வெற்றிக்கான எல்லா திறவுகோலும் எனக்கு ஒருவேளை தெரியாது, ஆனால் தோல்விக்கான ஒரு திறவுகோல் தெரியும். எல்லாரையும் பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறானே, அவன் நிச்சயம் தோல்வி அடைவான் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நானும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கிடைக்கிற அதே அந்த அங்கீகாரம் எனக்கும் வேணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தம். யூ வில் லூஸ் ஜாய். கர்த்தர் உங்களுக்கு வைத்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் வேறு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு களைப்பு வரும், அழுத்தம் வரும், நிம்மதி போகும். Being controlled by the opinions of others is a guaranteed way to miss God's purposes for our life. மற்றவர்களுடைய ஒப்பீனியனையே வைத்து வாழ்க்கை நடத்துகிற சகோதரனே, சகோதரியே, நிச்சயம் தேவனுடைய நோக்கத்திலிருந்து நீ வழுவி போவாய், நழுவி போவாய். Look for the endorsement of God. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:24. இந்த 5 போக இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாம் முடிவு ஒரு முட்டுக்கட்டையான ஒரு முடிவு தான், ஒரு டெட் எண்ட் தான். தேவனுடைய நோக்கத்தை அல்லாமல் வேறு காரியத்தினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் டெட் எண்டுக்கு தான் போவார்கள். அன்யூஸ்டு பொட்டென்ஷியல், unnecessary stress, unfulfilled life. திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, தேவையற்ற அழுத்தம், வாழ்வின் சத்தியங்கள் பயன்படாத நிலை. இந்த 40 நாள் பிரயாணம், this 40-day journey will show you how to live a purpose-driven life. A life guided, controlled and directed by God's purposes. வழிநடத்தப்படுதல் வாழ்க்கையில, கட்டுப்படுத்தப்படுதல் வாழ்க்கையில, தேவ நோக்கத்தினால திசை திருப்பப்படுதல் சரியான பாதைக்கு. ஆமென். இந்த புத்தகம் உங்களுக்கு உதவி செய்யும். Without purpose, life is motion without meaning. Without purpose, life is activity without direction. Without purpose, life is events without reason. நோக்கமில்லாத வாழ்க்கை, செயல்கள் நிறைந்த ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை, தரிசனமில்லாத ஒரு செயல் திட்டம், காரணமில்லாத நிகழ்வுகளால் நிரம்பின ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆர்வமற்றதும் அற்பமானதும் அர்த்தமற்றதுமாயிருக்கிறது. திருப்பி சொல்றேன், இப்படிப்பட்ட நோக்கமில்லாத வாழ்க்கை ஆர்வமற்றதும் அற்பமானதும் அர்த்தமற்றதுமாகிறது. Without purpose, life is trivial, petty and pointless. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நிறைய காரியங்களை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். The 5 benefits of purpose-driven living. நோக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படிப்பட்ட காரியங்கள் மக்களை பொதுவாக
உந்தி தள்ளுகிறது என்பதை பார்த்தோம். ஆனால் உண்மையான தேவ நோக்கம் அறிந்த ஒரு மனுஷன் இந்த புத்தகத்தில் உள்ள 5 நோக்கத்தை அறிந்து கொண்டால் அதற்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? The 5 benefits of purpose driven living. Number 1, knowing your purpose gives meaning to life. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. ஆமென். வாழ்க்கை ஒரு அர்த்தத்தை உடையதாக இருந்தால் வாழ்க்கையில எந்த சவால் வந்தாலும் நாம் சமாளிக்கலாம். When you have meaning to life, you have the strength suddenly to face any odds. மக்கள் தங்கள் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும், நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜோசியக்காரன்கிட்ட, சாஸ்திரக்காரன்கிட்ட, இன்னும் பலவிதமான வழிகளில் மக்கள் தேடுகிறார்கள். People go to astrologers, psychiatrists and other dubious methods they employ to discover life's purpose, when God the Creator is willing to reveal it. A young man in his 20s wrote, ஒரு 20 வயது வாலிபன் எழுதின ஒரு காரியம், I feel like a failure because I'm struggling to become something and I don't even know what it is. என் வாழ்க்கை ஒரு தோல்வி என்று உணர்கிறேன், ஏனென்றால் ஏதோ ஒன்றை அடைவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் எதை அடைய விரும்புகிறேன் என்பதே எனக்கு தெரியவில்லை. All I know how to do is to just get by. வாழ்க்கை எனக்கு புதிராக இருக்கிறது. Someday if I discover my purpose, I'll feel I'm beginning to live. வாழ்க்கை நோக்கம் தெரிந்தால் தான் வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன் என்று நினைக்கிறேன். Very true. ஏசாயா தீர்க்கதரிசி கம்ப்ளைண்ட் பண்றான் பாருங்க. ஏசாயா 49:4, நான் விருதாவாகவே உழைக்கின்றேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கின்றேன். யோபு சொல்லுகிறார் 7:6, என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையின்மையை நோக்கி இழுத்து செல்லப்படுகின்றது. 7:16, நான் விட்டு விடுகின்றேன், வாழ்வது எனக்கு களைப்பாக உள்ளது, என்னை தனியே விட்டு விடுங்கள், என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் இல்லை. அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிற நிலையில யோபு அந்த ஒரு கிரிட்டிக்கல் மோமெண்ட்ல புலம்புகிற புலம்பல். தேவன் இல்லாத வாழ்வுக்கு நோக்கமில்லை, நோக்கமில்லாத வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, அர்த்தமில்லாத இருக்கிற வாழ்க்கைக்கு முக்கியத்துவமும் நம்பிக்கையும் இல்லை. Without God, life has no purpose, and without purpose, life has no meaning, and without meaning, life has no significance or hope. The greatest tragedy is not death, but life without purpose. வாழ்க்கையின் கொடூரம் மரணம் அல்ல, வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் உலாவிக்கொண்டு வருவதுதான். Hope is as essential to your life as air and water. உங்களுக்கு நம்பிக்கையும் டைரக்ஷனும் எப்படி நாம் ஜீவனுக்கு தண்ணீரும் காற்றும் அவசியமோ அதுபோல you need hope to cope. சிலர் ரிட்டையர் ஆகும் பொழுது பார்த்தா சில வருடங்கள்ல செத்து போயிடுறாங்க. சிலர், எல்லாரும் கிடையாது. ஏன்னா திடீரென்று வயதானது போல, திடீரென்று பலனற்று போனது, திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எனக்கு தெரியும் 2-3 பேரை எனக்கு ஞாபகம் வருகிறது. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவ்வளவு ஆக்டிவ், அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. they are lost. என்ன செய்யணும்னு தெரியல. they are not doing anything. டெய்லி காலையில எழுந்துச்சுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல, கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. பர்பஸ் இல்லாத லைஃப் சீக்கிரம் முடிந்து விடும். you don't have energy, you feel so tired to get out of your bed because there is no purpose. நோக்கம் இல்லை. ஒருவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஈபியில ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர்
சர்ச்சில் உள்ள அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாரு. நான் வளர்ந்து வந்த சபையில ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு டக்குன்னு பாத்தீங்கன்னா இன்சேன் ஆயிட்டாரு. ஏன்னா டெய்லி காலில இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. சேர்ல உட்கார்ந்துருப்பாரு, ஈஸி சேர்ல. அப்படியே ஃபியூ டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா he became insane. விட்டு கிளம்பி போயிருவாரு. எங்க போனாருன்னு தெரியாது. 5 நாள் காணாம போயிட்டாரு ஒரு முறை. அப்புறம் பீச்சில் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. சேட். பர்பஸ் இல்லாத வாழ்க்கையினுடைய அவல நிலையை கவனியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த புக்கை படிங்க. purpose will be revealed. முதலாவதாக, knowing your purpose gives meaning to your life. இரண்டாவது, knowing your purpose simplifies your life. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை லகுவாகின்றது. No complication. It defines what you do and what you don't do. நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். Your purpose becomes the standard. உங்களுக்கு இதுதான் என்ற காரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத காரியத்தில் போய் நீங்க சிக்கிக் கொள்ள மாட்டீங்க. தீர்மானங்களை எடுப்பதோ, வாழ்க்கையில உங்களுடைய நேரத்தை ஒதுக்குவதோ, அல்லது உங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் செலவு பண்ணுவதோ எதற்கு என்பதே தெரியாது. திருப்பி சொல்றேன், வாழ்க்கையில எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், வாழ்க்கையிலே நேரத்தை ஒதுக்க வேண்டிய காரியம் வரும் பொழுதோ, அல்லது இருக்கிற உபகரணங்களை செலவழிக்கும் பொழுதோ எதற்காக என்ற காரியமே தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் வாழ்க்கை? நீங்க சூழ்நிலைக்கு பலியாவீர்கள், மற்றவர்களுடைய இழுப்புக்கு பலியாவீர்கள், உங்களுடைய மூட் ஸ்விங்குக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மூட் இருக்குதோ அப்படிப்பட்ட பிஹேவியருக்குள்ள போய்விடுவீர்கள். வித்தவுட் பர்பஸ் யூ வில் டெண்ட் டு மேக் சாய்ஸஸ் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ், பிரஷர்ஸ் அண்ட் யுவர் மூட் அட் தட் மோமெண்ட். டேஞ்சரஸ், டேஞ்சரஸ், டேஞ்சரஸ். நோக்கத்தை அறியாதவர்கள் they tend to do too much. அது அவர்களுக்கு களைப்பையும் அழுத்தத்தையும் முரண்பாடுகளையும் கொண்டு வரும். It causes fatigue, stress and conflict. Knowing your purpose simplifies your life. தேவசித்தம் செய்வதற்கு மட்டும்தான் தேவன் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்திருக்கிறார். அதுக்கு வெளியில நீங்க எதையும் செய்யும் பொழுது you are depleting your energy for unnecessary things. தேவையில்லாத காரியத்திற்கு உங்களுடைய சத்துவத்தை செலவிடுகிறீர்கள். நீங்க நோக்கம் தெரிந்துவிட்டால் ஒரு சிம்பிள் லைஃபும் ஒரு சேன் லைஃபும் நீங்க வாழுவீங்க. அதாவது ஒரு தெளிந்த புத்தியோடு உங்க வாழ்க்கையை வாழுவீங்க. லூசு போல அலைய மாட்டீங்க, பைத்தியம் போல காரியங்களை செய்ய மாட்டீங்க, புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளுவீங்க. வாழ்க்கை எளிதாகிவிடும். பர்பஸ் ட்ரிவன் லைஃப் and living leads to a simpler lifestyle and a saner schedule. நீதிமொழிகள் 13:7, ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டி போலியான வாழ்க்கை வாழ்வது வெறுமையான வாழ்க்கையாகும். எளிமையானதும் சாதாரணமானதுமான வாழ்க்கையே நிறைவான வாழ்க்கையாகும். Proverbs 13:7. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோடவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவருடைய பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 இருக்கு தெரியுமா? அது மூல பாஷையில் எப்படி தெரியுமா இருக்கு? உம்முடைய நோக்கத்தை உறுதியாய் பற்றி கொண்டவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். தமிழ் பைபிள்ல இருக்கு, உம்முடைய நோக்கத்தை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். You will have peace of mind when you know purpose. It simplifies your life. மூன்றாவதாக knowing your purpose focuses your life. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு நேர் கவனம் உண்டாகிறது. உங்களுக்கு இருக்கிற எல்லா சத்துவத்தையும் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரே காரியத்திற்கு பயன்படுத்த முடிகிறது. நல்விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். You become effective by being selective. நீங்கள் தாக்கமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் சரியான காரியத்தை மட்டும் செய்வதால். இங்க பாருங்க, மனுஷனுடைய இயல்பு, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. இங்க தாவும் அங்க தாவும். ஏன் அப்படி சொன்னாங்க?
மைண்டை டிசிப்ளின் பண்ண நம்ம முடியல. ஏம்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், குறிக்கோள் இல்லாத திசை திருப்பங்கள். இட்ஸ் ஹியூமன் நேச்சர் டு கெட் டிஸ்ட்ராக்டட் பை மைனர் இஷ்யூஸ். பட் இஃப் வி நோ பர்பஸ் we will be focused. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு நேர்கவனம் உண்டாகிறது. வித்தவுட் கிளியர் பர்பஸ் we will keep changing directions, we will keep changing jobs, we will keep changing relationships, we will keep changing churches, and we will keep changing other essentials of life. நல்ல கவனிங்க. நோக்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் அடிக்கடி டைரக்ஷனை மாத்துவீங்க, அடிக்கடி வேலையை மாத்துவீங்க, உறவுகளை மாத்துவீங்க, சபையை மாத்துவீங்க. ஏன்னா திருப்தி இல்ல, கிளாரிட்டி இல்ல, நோக்கம் தெரியல. You're trying this, you're trying that, and you don't know what you want either. You are lost. Confusion. To fill the emptiness of your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை நிறைவு செய்வதற்காக இங்கும் அங்கும் ஓடுகிறீர்கள். உங்களுக்கு தேவை தேவ நோக்கம் பிரதர். தேவ சமூகத்திற்கு வாங்க, பைபிளை படிங்க, இந்த புக்கை படிங்க. You will discover God's purpose for your life. எபேசியர் 5:17. சிந்தனை செய்யாமலும் கவனக்குறைவோடும் வாழாதீர்கள். உங்களது எஜமானின் திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Focus. Don't live carelessly, unthinkingly. Make sure you understand what the master wants. Ephesians 5:17. இங்க பாருங்க, focus. சாதாரண சூரிய அந்த ரே இருக்கு தெரியுமா, அதை மேக்னிஃபைங் கிளாஸ் கீழே ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, கீழே ஒரு பேப்பர் வச்சீங்கன்னா அது எரிஞ்சிடும். அதே போல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒளியை அது ஸ்டீலுக்குள்ள கட் பண்ணும். லேசர் பீம். பவர் ஆஃப் ஃபோக்கஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அப்படித்தானே ஆரம்பிச்சேன் உங்களுக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில். லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். ஃபோக்கஸ். ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஒன்றை நான் செய்கிறேன். ஐ டூ திஸ் ஒன் திங் என்று பவுல் சொல்லுகிறார். ஃபோக்கஸ். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. இந்த பூனைப்பிடி, இந்த நாய்ப்பிடி என்று 2 காரியம் சொல்லுவாங்க. நாய் பார்த்தீங்கன்னா, அல்லது குரங்கு பிடி. குரங்கு பார்த்தீங்கன்னா, குரங்கு குட்டியை வாயில தூக்கிட்டு போகாது. குட்டி தான் போய் அப்படியே அம்மா குரங்க பிடிச்சுக்கிடும். பூனை பார்த்தீங்கன்னா, அந்த தாய் பூனை அந்த சின்ன பூனையை வாயில கவிட்டு அப்படியே இடம் மாற்றும். பூனை பிடி என்பது தேவன் நம்மை பிடித்த பிடி. அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அது பூனைப்பிடி. ஆண்டவர் நம்மை பிடித்தது. நாம அதை பிடித்துக் கொள்ளணும். அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி பவுல் சொல்றாருல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில். அது குரங்கு பிடி. பூனைப்பிடியும் அவசியம், குரங்கு பிடியும் அவசியம். ஆமேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாம் இருக்கிறது. முதலாவதாக வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்தால், அல்லது வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். 2வது, வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்திருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை லகுவாகும். 3வது, வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை ஒருமுகப்படும். நம்பர் 4, knowing your purpose motivates your life. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது உங்கள் வாழ்க்கைக்கு உந்துவேகத்தை கொண்டு வருகிறது. It gives you momentum. Amen. Purpose always generates passion. Nothing energizes an individual like a clear purpose. என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி செய்றீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எப்படி 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 என்று கேட்பார்கள். நீங்க தூங்குறீங்களா இல்லையா என்று கேட்பாங்க. டு பி ஆனஸ்ட், ஐ ஸ்லீப் வெல். நான் ஓடுகிறதுனாலே களைப்பு உண்டாகி விடுகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய காரியம் நான் செய்யும் பொழுது the doing the work itself generates energy. என்ன தேவன் சொன்ன காரியம். நிறைய காரியம் நான் பிசிக்கல் ஸ்ட்ரெங்க்த்ல செய்வது இல்லை. I do with emotional and spiritual steam.
உங்களுக்குள்ள இருக்கிற பேரார்வம் பொங்கி எழ வேண்டுமா? யூ வாண்ட் பேஷன் டு பபிள், ooze every side of your life? Be purpose driven. நீங்க பேஷன் இல்லாமல் எதையும் செய்தால், பர்பஸ் இருந்தா பேஷன் இருக்கும். அப்ப பர்பஸ் இல்லாத காரியத்துல செய்தா பேஷன் இருக்காது. பேஷன் இல்லாத இருக்கும் போது ஜாய் போயிடும். உங்களுக்கு களைப்பு உண்டாகும், உங்களுக்கு சோர்வு உண்டாகும். It robs our joy, it wears us down, it saps our strength. Just getting out of bed becomes a major chore. எனக்கு ஊழிய ஆரம்பத்துல எந்த வேகம் இருந்துச்சோ, உற்சாகம் இருந்துச்சோ, அதே உற்சாகம் தான் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது 40 ஆண்டுகளுக்கு பிறகு. And I'm grateful to God for that. I still know that I have a vision before me. I have a dream before me. I have a purpose before me. என் வாழ்க்கையில வருகிற எல்லா சவால்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய வைஃப் இறந்து இன்னும் 1 வருடம் கூட ஆகல. And when I think about it, it's very painful. I do have my emotional down moments, but the purpose overrides everything. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ ஜீவனோ? பவுல் சொல்றாருல, அந்த அனுபவம். 65 வயதுக்கு மேலாகிறது மோகன்சி அண்ணன். என்ன ஷெட்யூல்! ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் ஷெட்யூல், பெரிய பெரிய ஈவென்ட்ஸ். 78 வயது அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன், அவங்க போன வருஷம் மட்டும் 425-430 பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரசங்கமும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், எதுவுமே ரிப்பீட் ஆன பிரசங்கம் இல்லை. பாஸ்டர் மோகன் 75 years, see how fresh he is. It's the vision, it's the dream, it's the passion. Knowing your purpose motivates you. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது உங்கள் வாழ்க்கைக்கு உந்து வேகத்தை கொண்டு வருகின்றது. கடைசி 5வதாக, knowing your purpose prepares you for eternity. உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது உங்களை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துகின்றது. பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில லெகசி கிரியேட் பண்ண விரும்புறாங்க. பூமியில மரித்த பிறகு மற்றவர்கள் நினைத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. Many people spend their lives trying to create a lasting legacy on earth. They want to be remembered when they are gone. செத்த பிறகு மக்கள் என்னை நினைவு கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு பூமியில இருக்கும் பொழுதே அதற்காக பல பிரயாசங்களை படுகிறார்கள். ஆனா உங்களை குறித்து உங்க வாழ்க்கை முடிந்த பிறகு மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். What ultimately matters most will not be what others say about your life, but what God says about your life when you end your life. You are not put on earth to be remembered by people. You are put on earth to prepare for eternity. Get this right. நல்லா கவனிங்க. பூமியில நீங்கள் வைக்கப்பட்டதற்கான முகாந்திரம் பூமியில இருக்கிற மக்கள் உங்களை நினைவு கொண்டு இருக்க வேண்டும், நீங்கள் மரித்த பிறகு என்பதற்காக அல்ல, நித்தியத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுவதற்காகத்தான் பூமியிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். Living to create an earthly legacy is a short-sighted goal. A wiser use of time is to build an eternal legacy. நித்திய காலமாய் தேவன் விரும்புகிற அந்த காரியத்தை, நித்தியத்தை பாதிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவதை மையமாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. God will audit our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆடிட் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ரோமர் 14:10-12 வசனங்களை படித்து பாருங்கள். Read Romans 14:10 and 12. எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாரு, ஃபைனல் எக்ஸாம். ஆனா என்ன தெரியுமா, ஒரு 2 கேள்வி கேட்பார் அந்த ஃபைனல் எக்ஸாம்ல. கரெக்டா ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது, நான் அனுப்பின தேவகுமாரன் ஆகிய இயேசுவை என்ன செய்தாய்?
உன் வாழ்க்கையில நான் கொடுத்த காரியத்தை வைத்து என்ன செய்தாய்? 2 கேள்விதான். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. ஃபைனல் எக்ஸாம் ஆண்டவர் கேட்க போகிற 2 கேள்வி லீக் ஆயிருச்சு. ஆண்டவர் கிருபையா அதை லீக் பண்ணிட்டார் அந்த கொஸ்டினை. அதற்கான கைடும் கொடுத்துட்டாரு. பைபிள், நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்தீங்க? நான் கொடுத்த நோக்கத்தை வாழ்ந்து முடித்தீர்களா? நான் அனுப்பின இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களா? இந்த 2 கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். earthly legacy-க்காக பிரயாசப்படுகிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வந்தது. ஜேம்ஸ் டாப்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ஃபேமிலி தெரபிஸ்ட், ஒரு நல்ல ஃபேமிலி டாக் கொடுக்கிற ஒரு நல்ல கிறிஸ்டியன் லீடர். அவர் காலேஜ் படிக்கும் பொழுது அவருடைய ஆசை ஸ்கூல் டென்னிஸ் சாம்பியன் ஆகணும் என்ற ஆசை. அவர் டென்னிஸ்ல நல்லா விளையாடி ஸ்கூலுக்கு டிராஃபி வாங்கினாரு. அவருடைய பெயர் போட்டு இருந்த அந்த டிராஃபி ஸ்கூலுடைய டிராஃபி கேபினட்ல இருந்ததாம். அது அவ்வளவு பெருமையாக அவருக்கு இருந்ததாம். பல வருடங்கள் கழிந்து போன பிறகு ஒரு நாள் அவருக்கு கொரியர்ல அந்த டிராஃபி வீட்டுக்கு வருகிறது. என்ன என்று கேட்டால், ஸ்கூலை ரெனோவேஷன் பண்ணியாச்சு, எல்லா பழைய அந்த டிராஃபிஸை தூக்கி குப்பை தொட்டியில போட்டிருக்கிறாங்க. இவருடைய நண்பர் ஒருவர் பார்த்தவர், குப்பை தொட்டில கிடக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து அவரு கொரியர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஜிம் ஆர் ஜேம்ஸ் டாப்சன் சொல்றாரு, given enough time all your trophies will be trashed by someone else. காலப்போக்கில் நீங்கள் வாங்கின மெடலும் டிராஃபியும் மனிதர்கள் கொடுத்த அங்கீகாரமும் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடும். கவனமா இருங்க என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த 2 கேள்வி, நான் அனுப்பின இயேசுவை என்ன செய்தாய்? தேவன் கேட்பார். உன் வாழ்க்கையை வைத்து என்ன செய்தாய்? இந்த 2 கேள்விதான் நித்தியத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. 3 சாப்டர் தான் முடித்திருக்கிறோம். இந்த புஸ்தகம் மீதியான சாப்டர்ஸ் இந்த 2 கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் சொல்ல உங்களை ஆயத்தப்படுத்தும். 3 நாள்ல நிறைய காரியம் படிச்சிருக்கிறீங்களா? நிறைய காரியம் கற்றுக்கொண்டது போல இருக்கிறதா? இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். லிவிங் ஆன் பர்பஸ் கிவ்ஸ் யூ பீஸ். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்முடைய நோக்கத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். ஏசாயா 26 உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். வாட் இஸ் டிரைவிங் யுவர் லைஃப்? வாட் இஸ் யுவர் லைஃப் டாமினேட்டிங் பிரின்சிபிள்? ஆமென். லெட் காட் டிரைவ் யுவர் லைஃப். லெட் காட்ஸ் லவ், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொன்னார். ஆமென். எது உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது? நான் பூமியில் எதற்காக இருக்கிறேன்? இப்படி அடிப்படை கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலை சொல்லிக் கொண்டு வருகிறோம். கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக தொடர்ந்து இந்த புஸ்தகத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் ஆண்டவரே பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நோக்கம் நிறைந்த வாழ்க்கை, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து வாழுகிற வாழ்க்கை, அதை இந்த புஸ்தகத்திலே அழகாக எழுதி கொடுத்திருக்கிறீர். வேத புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறீர். அதை தத்ரூபமாக எடுத்து இந்த ரிக் வாரன் என்ற ஊழியர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஒரு பிளெஸிங் புக்குக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் நன்றாக வாசித்து அதை பற்றி கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை வாசித்துட்டு இதை நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்லது இப்பொழுது கேட்ட பிறகு நீங்கள் வாசிக்க போகலாம். whatever is the case, or maybe you have read it and you have listened and you want to reread again. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலமுறை வாசியுங்கள் ஒவ்வொரு சாப்டரை. wait until the next day before you move to the next chapter. God bless you.